ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பார்ட் 1. இதில் ஃபண்டமெண்டல் அனலிசிஸில் நிறைய பேராமீட்டர் இருக்குது. அதில் முக்கியமான பேராமீட்டர் தான் பிஇ ரேஷியோ. அந்த பிஇ ரேஷியோ பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த பிஇ ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனர் மூலிமா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லப்பட்ட தகவல் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கலாம். நாங்கள் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக இபிஎஸ். இபிஎஸ்லாம் என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு 5000 10,000 ஷேர் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஷேர் மூலிமா அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் பார்க்குதுன்னு பார்க்குறது தான் இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஏபிசி லிமிடெட் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டை அதை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணால் இபிஎஸ் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இபிஎஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் டேக்ஸ்லாம் போக மீதமுள்ள ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிஇ ரேஷியோவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர். அதாவது மார்க்கெட்டில் இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸை தான் இப்போ ஒரு ஏபிசி லிமிடெட் இப்போ விப்ரோன்னு ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸும் இபிஎஸ்ஆலையும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் பிஇ ரேஷியோ. இப்போ நாங்கள் எக்ஸலில் இன்ஃபோசிஸுக்கு இபிஎஸும் பிஇ ரேஷியோவும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இப்போ வந்து விப்ரோ கம்பெனியை நம்ம பார்க்கலாம். விப்ரோ கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு நம்ம எதில் போய் பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனரில் போய் விப்ரோன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த விப்ரோ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த விப்ரோ கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 517. இதை இந்த எக்ஸல் சீட்டில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே என்ட்ரி பண்ணுங்கள். 517 நான் இங்கே போட்டேன். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். விப்ரோ கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு நம்ம எதில் போய் பார்க்கணுன்னா பிஎஸ்சியில் போய் பார்க்கணும். பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் விப்ரோன்னு டைப் பண்ணிங்கன்னா விப்ரோ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சம்மரி ஸ்டேட்மெண்ட் ஹோல்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டுன்னு ஒரு ஹெட்டிங்கில் கீழே வந்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை காப்பி பண்ணி அந்த எக்ஸல் சீட்டில் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா இந்த அமௌண்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. அடுத்ததான் நமக்கு என்ன தேவைன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தேவை. இந்த விப்ரோ கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம எதில் போய் பார்க்கணுன்னா, அதே ஸ்க்ரீனரில் போனீங்கன்னா பிஎன்எல்லில் போனீங்கன்னா அதை ட்ரைலிங் 12 months டிடிஎம்மில் போய் பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11,347 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைலிங் 12 monthsலாம் என்னென்னா குவார்ட்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 4 குவார்ட்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும். மார்ச் 2023, ஜூன் 2023, செப்டம்பர் 2023, டிசம்பர் 2023ஓட இந்த 4 குவார்ட்டர்ஸோட லாஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸோட ரிசல்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட்டு தான் ட்ரைலிங் 12 months. அந்த லாபத்தை தான் இங்கே ட்ரைலிங் 12 monthsல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லாபத்தை வந்து நம்ம எக்ஸல் சீட்டில் என்ட்ரி பண்ணுவோம். 11,347 கோடி கொடுத்துருக்காங்க விப்ரோ கம்பெனி. இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா ஈக்குவல் டு கொடுத்து நமக்கு இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணால் நமக்கு வந்து இபிஎஸ் கிடைக்கும். இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சேல்ஸை வந்து நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா E8ல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது. டிவைடட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த சேல்ஸில் வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு வந்துடும். இபிஎஸ் எவ்வளோ? 21.72 வந்துருக்கு. அதே மாதிரி பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா
ஈக்குவல் டு கொடுத்து பி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எந்த சேல்ஸில் இருக்குது? விப்ரோ வந்து C8 இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைடட் இபிஎஸ் எந்த செல்லில் இருக்குது? F8. அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பிஇ ரேஷியோ 23.80 வருது. இப்போ நம்ம போட்ட அமௌண்ட்டு வந்து இபிஎஸும் பிஇ ரேஷியோவும் நம்ம ஸ்க்ரீனர் மூலிமா செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க செக் பண்ணலாம். ஸ்க்ரீனரில் போனீங்கன்னா இபிஎஸ் இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம்? நம்ம வந்து விப்ரோ கம்பெனியோட இபிஎஸ் எவ்வளோ? 21.72 போட்டிருக்கோம். ஸ்க்ரீனரில் போய் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சில் கம்பேர் பண்ணுங்கள், வந்துச்சு பாருங்கள். விப்ரோடைய கம்பெனியோட இபிஎஸ் வந்து 21.06. இந்த ஃப்ராக்ஷன் வந்து சில நேரத்தில் முன்ன பின்ன ஏறும், கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிஇ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸல் சீட்டில் போட்டது எவ்வளோ? 23.80. இதை வந்து பிஎஸ்சில் பார்த்திங்கன்னா பாருங்கள், பிஇ ரேஷியோ வந்து 23.95. அப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இப்படி தான் ஒவ்வொரு ஷேருக்கும் நம்ம இபிஎஸும் பிஇ ரேஷியோவும் கால்குலேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி எக்ஸுன்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்க போகலாம். அதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா போட்டு ஒரு ஷேர் வாங்குகிறோம். அது மூலிமா வந்து இபிஎஸ் வந்து நமக்கு 4 ரூபா கிடைக்கிது, பிஇ வந்து 10 லட்ச ரூபா கிடைக்கிது. அடுத்ததாக கம்பெனி ஒய்ன்னு ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியோட ஷேர் வந்து 100 ருபீஸ்ன்னு போட்டு வாங்குகிறோம். அதோட இபிஎஸ் வந்து நமக்கு 5 ரூபா கிடைக்கிது, பிஇ ரேஷியோ வந்து 20 கிடைக்கிது. இந்த ஸ்லைட் ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுது. எக்ஸோட கம்பெனியோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா போட்டு நம்ம வாங்கும்போது நமக்கு வரக்கூடிய லாபம் வந்து 4 ரூபா வருது ஒரு ஷேருக்கு. அதே ஒய்யோட கம்பெனியோட ஷேர் வந்து 100 ரூபா போட்டு வாங்கினோம்னா 5 ரூபா தான் கிடைக்கிது. இதில் பாருங்கள், ஒய்யோட கம்பெனிக்கு இபிஎஸ் வந்து 20 இருக்குது, இங்கே எக்ஸோட கம்பெனிக்கு 50 இருக்குது. இப்போ எல்லாம் புரியுது. பிஇ ரேஷியோ வந்து நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய லாபமும் கம்மியாக தான் இருக்கும். பிஇ ரேஷியோ அதிகமான இருக்கிற கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய லாபமும் குறையும். அதனால் எப்பயுமே வந்து நம்ம பிஇ ரேஷியோ கம்மியாக ட்ரேட் ஆகிட்டக்கூடிய ஸ்டாக்கை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டாக் மூலயமா நமக்கு லாபம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.